பிராங்க்லின், உனக்கு விஷயம் தெரியுமா? இப்ப ரோப்ளெக்ஸ்ல நிறைய புது கேம்லாம் வந்திருக்கான். அந்த புது கேம்லாம் நம்ம ட்ரை பண்ணா என்ன பிராங்க்லின்? நம்ம கேம் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிராங்க்லின். சின்சானே என்னடா சொல்ற? நிறைய கேம் வந்திருக்கா? புதுசா நிறைய கேம் வந்திருக்கோ? இந்த ரோப்ளெக்ஸ்ல நிறைய அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ரோப்ளெக்ஸ் பிளேயர் ஒருத்தர் வந்தார் பத்தியா? அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசலாம். ரீசெண்டா வந்திருக்கிறதுல எது நல்ல கேம்னு கேட்கலாம். அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து கூட நம்ம கேம் விளாடலாம். என்னடா சொல்ற சின்சானே? பிராங்க்லின், நானும் அதான் சொல்றேன் பிராங்க்லின். சூப்பரான கேம்ஸ்லாம் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே நம்ம நிறைய கேம்லாம் விளையாட வச்சார்ல, அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு பிராங்க்லின். அவர் கூட சேர்ந்து ஜாலியா நம்ம விளையாடலாம். அப்படியா சொல்ற சின்சானே? சரி, நம்ம ரோப்ளெக்ஸ் சாருக்கு நான் கால் பண்றேன். கால் பண்ணி பேசினா அவருமே புரிஞ்சுப்பாரு. இரு, அவருக்கு முதல்ல கால் பண்றேன். ரோப்ளெக்ஸ் சார், புதுசா நிறைய கேம் வந்திருக்குன்ற மாதிரி சின்சான சொல்றான். புதுசா வந்ததுல எது நல்ல கேம்ன்றதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க வீட்டுக்கு வர முடிஞ்சா கூட கிளம்பி வாங்க சார். பிராங்க்லின், அப்படியா சொல்ற? ஆமாப்பா, நிறைய அப்டேட்லாம் ரோப்ளெக்ஸ் கேம்ல வந்திருக்கு. எது சூப்பரான கேம்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா கிளம்பி உங்களோட வீட்டுக்கு வந்துடுறேன். சரியாப்பா? வாங்க சார், வாங்க சார். நாங்க 2 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்றோம் சார். டே சின்சானே, நீ சொன்னதுக்காக ரோப்ளெக்ஸ் சாருக்கு கால் பண்ணி பேசிட்டேன். கொஞ்ச நேரத்துல அவர் வந்துடுறாராம். அவர் வந்து நமக்கு நல்ல கேமா போட்டு தருவாரு. அந்த கேமை ஜாலியா விளையாடலாம். என்ன சொல்ற? அவருக்கு நிறைய கேம்லாம் தெரியும்ல, அவர் நல்ல கேமா நமக்கு போட்டு தருவாரு. நம்ம ஜாலியா விளையாடலாம். நம்ம இப்பயே ரூம்ல போய் வெயிட் பண்ணலாம்ப்பா, அப்பதான் கரெக்டா இருக்கும். சின்சானே, அதுவும் சரிதான். என்னை ஃபாலோ பண்ணி வா சின்சானே. டக்குன்னு கண்ணாடிக்குள்ள பூந்துட்டு இருக்கேன்டா. சின்சானே, நம்ம ரூம்ல போய் வெயிட் பண்ணுவோம். அந்த ரோப்ளெக்ஸ் சார் வந்தாருன்னா கேமை நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே கேமை வந்து டிவிலேயே விளையாடுற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோப்ளெக்ஸ் சார் வந்தார்னா அவர் போட்டு தந்துடுவார். நம்ம கேம் விளையாடலாம். ஓகே, நான் முதல்ல இந்த டிவியெல்லாம் ஆன் பண்ணி வச்சிடுறேன். அவர் வந்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிராங்க்லினோ சின்சானோ கால் பண்ணாங்க. நிறைய கேம் வந்திருக்குல்ல, அதுல ஏதாவது போட்டு தர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நம்ம உடனே அவங்களோட வீட்டுக்கு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய ஹெல்ப்லாம் அவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கேமை போட்டு தந்துடலாம். ஓகே, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சா? வீட்டில் ஏதாவது கார் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். என்ன கார் இருக்கு? இருங்க, கார் முதல்ல இருக்கான்னு தேடி பார்ப்போம். என்னங்க, சட்டுன்னு ஒரு கார் கூட இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோட்டில் போகிற யாரோட காரையாவது எடுத்துக்கலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு காரை நம்ம வாங்கிக்கலாம். இருங்க, இந்த கார் மாட்டுது. ஐயோ, ஓட்டாங்க. சே, இதோட எப்போ கார் வருது, நான் எப்போ தூக்குறது? ஏதோ இங்கே ஒரு கார் வருதுங்க. தூக்கிட வேண்டியதுதான் இந்த காரை. தூக்கு. தம்பி, ஒரு அவசர வேலையா போறேன். நீ இறங்கிக்கோ, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து பிராங்க்லினோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம போயிடலாம், ஸ்பீடா போயிடலாம். A few minutes later. நான் வந்துட்டேன்ப்பா. நீங்களா எங்க இருக்கீங்க? எங்க? அதோ பிராங்க்லினும் சின்சானும் நமக்காக தாங்க வெயிட் பண்றாங்க. ரீசெண்டா நிறைய கேம் அவங்க வெளியிட்டு இருக்காங்கப்பா. அதுல ஒரு சூப்பரான கேமை பார்த்து தான் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓ சூப்பர்ப்பா, டிவிலே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டியா? இரு, நான் டிவிலேயே இந்த கேமை போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிவியில் இந்த கேமை போட்டுடலாம். அதுக்கப்புறம் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் கேமை போட்டு விளையாட வேண்டியதுதான். ஹலோ கைஸ், ரோப்ளெக்ஸ் பிளேயர் நம்மள ஒரு சூப்பரான கேமுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. என்ன கேம்னு பாத்தீங்கன்னா டும் டும் சகூர் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபேமஸா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதோட உலகத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இருங்க, இந்த கேம்ல நான் விளையாடி காட்டுறேன். கைஸ், சின்சான யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன டும் 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 சகூர்னு எழுதி இருக்கு. இதை தாண்டி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது தாண்டி போயாச்சா? ஓகே, இங்க என்ன படிக்கட்டுலாம் இருக்கு. இந்த படிக்கட்டுல வேகமா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நடுவில் கஷ்டமான இடம் வந்தா பிராங்க்லின் கிட்ட தருவேன். மற்றபடி நானே தான் விளையாட போறேன். இது பாருங்க, டும் டும் சாகரோட படம்லாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி போனோம் போல. பாருங்க, தாண்டி போயிட்டு இருக்கேனா? வா, ஃபுல்லா இந்த டும் டும் சாகரை வச்சுதான் இந்த இடமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது டும் டும் சாகரோட உலகம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா? ஐயோ, அடிச்சிட போறான். அதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். வா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டும் டும் சாகரோட போஸ்டர் தாங்க இருக்கு. இவங்க படிக்கட்டு வச்சிருக்காங்களா? இதெல்லாம் தாண்டி போனோம். இன்னும் இந்த கேம் கஷ்டமான இடமே வரல ஃப்ரெண்ட்ஸ். போக தான் கஷ்டமான இடம் வரும் போல. இது பாருங்க, இதுல மிதிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மிதிச்சா நம்ம காலி. இது பாருங்க, சொல்ல இதுல மிதிக்காம போனோம். இருங்க, மிதிக்காம இந்த வாட்டி போலாம். இந்த சைடு தானே? ஆமா, இந்த இடத்துல பக்கத்துல போயிட்டு தாண்டிடணும். தாண்டி. ஐயோ, கரெக்டா தான் தாண்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஈஸி தான். இருங்க, இந்த பக்கத்தில் போயிட்டு தாண்டிடலாம். தாண்டியாச்சு.
தாண்டியாச்சு கரெக்டாக தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னங்க கேப்பா இருக்கு. சரி போலாம். ஐயோ என்னங்க இறங்கணும் போல. இங்க இறங்கி அங்க ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி போனோம். இந்த டும் டும் சாகரோட உலகம் இப்படிதான் இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, எகிரி அந்த படிக்கட்டை பிடிக்கணும். பிடிச்சாச்சு. எகிரி அந்த படிக்கட்டை பிடிக்கணும். பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை. திரும்பி எகிரி அந்த படிக்கட்டை பிடிக்கணும். பிடிச்சிட்டேன். அடுத்து எங்க அங்க ஜம்ப் பண்ணோம். ஐயோ கேலி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க? ஐயோ திரும்பி இவ்வளோ லாங்க நான் திரும்பி போகணுமாங்க? அது பாருங்களேன், இந்த இடம்லாம் எப்பயோ தாண்டி வந்துட்டேன். திரும்பி இந்த இடத்துக்குலாம் போகணும் போல. ஐயோ பாருங்களேன் எவ்வளோ. நான் இந்த சைடு போகிறதுக்கு பதிலாக அந்த சைடு வந்துட்டேனா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தப்பான சைடு போயிட்டேன் போல. இருங்க போகலாம். நான் இந்த சைடு போனோம், அதுக்கு பதிலாக அந்த சைடு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இங்கே இருக்க பாருங்க, இந்த சைடு எகிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டேன். நம்ம இன்னொன்று கொடுத்துருவோம். வந்துட்டேன். இப்போ எகிரி அந்த இடத்த பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பிராங்க்லின் கிட்ட தந்துடலாம். பிராங்க்லின், இந்த இடத்த நீயே தாண்டித்தாடா. சின்சானே என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின். இப்போ நான் தான் தாண்ட போகிறேன். தாண்டிட்டேன். தாண்டி புடிச்சிட்டேங்க. சின்சானே எப்படி தாண்டுறேன் பத்தியா? புடிச்சிட்டேன். ஐயோ இங்கே தான் சின்சான் விழுந்தா, நம்ம கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்சானால முடியல, ஆனால் நம்மளால முடிஞ்சது பார்த்தீங்களா? நாங்கெல்லாம் யாரு? வா 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 வா. ஃபுல்லாக டும் டும் சாகரோட படம் தாங்க இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ போஸ்டர் இருக்கு பாருங்க. அவனோட போஸ்டரு செம்ம ஃபேமஸ் ஆயிட்டான் இந்த டும் 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 சாகர். உங்களுக்கு டும் டும் சாகர்லாம் தெரியுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா என்னதோ இவன் தாங்க அந்த டும் டும் சாகர். படுத்திருக்கான் பாருங்க. ஐயோ ஐயோ நல்ல வேலை தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டு 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 தாண்டு. டே சின்சானே, நான் எப்படி விளையாடுறேன் பத்தியா? இந்த மாதிரி விளையாடணும்டா. ஐயோ நெருப்பு வச்சிருக்காங்களா? கவனமா தாண்டணும். தாண்டிட்டேன். ஓகே, அடுத்து எந்த சைடு போகணும்? இது மேலதான் ஏறணும். ஏறி சைடுக்கு வரணும். சைடுக்கு வரணும். ஓகே, அடுத்து இங்க என்னங்க வலியை எப்படி வச்சிருக்காங்க பாருங்களா. டே சின்சானு, வலியை எப்படி வச்சிருக்காங்கடா? அடுத்து எந்த சைடு போனோம்? விச் ஒன்? அதான் டும் டும் சாகரை கெஸ் பண்ண சொல்றாங்க. கெஸ் பண்ணிட்டேன். ஐயோ அடுத்து என்ன போஸ்டர் இருக்குன்னு தெரியல. அங்கேயும் டும் டும் சாகருக்கு போனோம் போல. ஐயோ என்னங்க, ஃபர்ஸ்ட் டும் டும் சாகர் இதுதான். 2 வழியில எது கரெக்டான வழின்னு கண்டுபிடிக்கணும் போல. சரி இதுல போய் பார்ப்போம். ஐயோ இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது. டும் டும் சாகரை செலக்ட் பண்ணி நம்ம போனோம். ஓகே, டும் டும் சாகரை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டும் டும் சாகர் இருக்கு, செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே டும் டும் சாகர் இருக்கு, செலக்ட் பண்ணிட்டேன். ரைட்டு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ரைட்டு, போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த. சின்சான் எப்படி விளையாடுறேன்? செம்மையா விளையாடுறேன்னா பார்த்து கத்துக்கோ. அடுத்து இங்க ஏணி இருக்கு, ஏறணும். ஏறு. அடுத்த ஏணியில ஏறு. ஓகே, திரும்பி அடுத்த ஏணியில ஏறு. வந்துட்டோம். அடுத்து எங்க போனோம்? தாண்டு. தாண்டியாச்சு. அடுத்து எகிரு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அந்த டும் டும் சாகூர் எவ்வளவு பெருசா அந்த இடத்துல நிக்கிறான் பாத்தீங்களா? எப்பா, ஐயோ இங்க நெருப்பு இருக்குங்க. தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஐயோ கரெக்டா டும் டும் சாகூர் போஸ்டர் மேல போனோம். நம்ம தப்பான போஸ்டர்ல போயிட்டோம். இதுதான் டும் டும் சாகூர். கரெக்டா போலாம்.
அடுத்து இதில் போனோம். ரைட்டு. அடுத்து டும் டும் சாகரோட போஸ்டரில் போனோம். ரைட் போயாச்சு. எப்பா படிக்கட்டு ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னங்க படிக்கட்டு இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. எப்பா பழனி படிக்கட்டை விட பெரிய படிக்கட்டாக இருக்கும் போலியா சின்சானு. எவ்வளோ பெருசாக போகுது பாரு. ரோப்ளெக்ஸ் பிளேயரு நமக்கு நல்ல கேம் தாங்க போட்டு தந்திருக்காரு. புதுசாக வந்ததுல நல்ல கேமாக போட்டு தாங்கன்னு கேட்டோம். இந்த கேமை போட்டு தந்திருக்காரு. பரவாயில்ல, இந்த கேம் நல்லா தான் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் நம்ம இப்படியே ஓடிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. தாண்டே. ஐயோ 3மே டும் சாகூரா இருக்கே. ஏதாவது ஒன்றுத்துல போகலாமா? போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன இது? ஐயோ என்னங்க, நெருப்பு வச்சிருக்காங்கங்க, நான் கவனிக்கல. இந்த வாட்டி கவனமா போகலாம். ஆக்சுவலாக அங்கே நெருப்பு வச்சிருக்காங்க பாருங்க. இதில் மிதிக்கக்கூடாது, இதில் மிதிக்காம போகணும். போயாச்சு. ஐயோ திரும்பி தெரியாம மிதிச்சிட்டாங்க. இந்த வாட்டி கவனமா போறேன். ஐயோ பிராங்க்லின் அந்த சின்சான் வேற எனக்கு கிண்டல் பண்ண போறாங்க. ஐயோ எங்க மிதிக்கிறேன்னே தெரியலையே. அந்த சைடுக்கும் போகக்கூடாது. ஓகே இப்போ புரியுது எனக்கு. இத்தனை வாட்டி அவுட் ஆகுறத பார்த்து அந்த சின்சானே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே தாண்டிட்டேன். தாண்டியாச்சு. இதுக்குள்ள போகணுமா? போ ஓடு. தாண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஏதோ ரோலர் மாதிரி இருக்கு. அந்த டும் சகூர் எப்படி நிக்கிறான் பாருங்க ஆளு. எப்பா எவ்வளோ ஹைட்டா இருக்காங்க நம்மளை விட. டும் சகூர். ஐயோ கரெக்டான வழியை கண்டுபிடிக்கணுமா? கரெக்டான வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல போலாமா? இதுதான் கரெக்டான வழியா? என்னங்க பால் இருக்கு. தாண்டிரு. எப்பா தாண்டியாச்சு. ஐயோ அங்க நெருப்பு வச்சிருக்காங்க, நான் கவனிக்காம தாண்டிட்டேன். கவனமா போனோம். ஓகேவா? அந்த நெருப்புல படாம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டா நம்ம கதை முடிஞ்சது. படாம. ஐயோ தாண்டு. ஓகே தாண்டிட்டேன். அப்படியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டோன்னு இங்கே கேமை முடிச்சிடலாம். ஆஹா 2 இருக்கே. எது கரெக்டான வழி? இதுதான் கரெக்டான வழியா? அந்த ஆரஞ்சில் படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பட்டா காலி. படாமல் போயிட்டேன். தாண்டு. சூப்பர். இதுதான் டும் சாகரோட உலகமாங்க. ரோப்ளெக்ஸ் பிளேயர் சொன்னாரு. ஐயோ 3 இருக்கே, எதுல போறது? போவோம். வா, நல்ல வேலை எதுவுமே ஆகல. என்னங்க இது வித்தியாசமா இருக்கு இந்த படிக்கட்டு. என்ன இது? ஆஹா சரி போவோம். போக தெரியும். இப்ப என்னங்க இது போய்கிட்டே இருக்கு. முடியும்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. போ. எவ்வளோ நேரம் வரும்? வந்துட்டோங்க ஒரு வழியா. நிக்கிறான் பாருங்க. டும் சவுர். எப்பா எவ்வளோ ஹைட்டா இருக்கான்பா ஆளு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கவனமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க வழி எப்படி வச்சிருக்காங்கன்னு. ஐயோ அங்க நெருப்பை வேற வச்சிருக்காங்க. வழியே சின்ன வழி, அதுல நெருப்பை வேற வச்சிருக்காங்க பாருங்களேன். அது பாருங்க அந்த ஆரஞ்சு கலர்ல நம்ம மிதிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க தாண்டிடுறேன். தாண்டிட்டேன். வேற எங்க வச்சிருக்கீங்க? வச்சில்ல. தாண்டிட்டேன். ஓகே தாண்டு. இங்கிருந்து இங்க தாண்டு. இங்கிருந்து இங்க தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சருவலா இருக்கு. எப்பா ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமையே நம்ம. டும் சகூர். இங்கதான் போகணுமா? ஐயோ ஆரஞ்சு இருக்குங்க, இங்க மிதிக்க கூடாதுங்க. ஓடி போய் தாண்டிடணும். தாண்டியாச்சு. வேற தாண்டியாச்சு. டும் சகூர். மேல பாருங்க சூரியன். இவனுங்க உலகமே எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா?
நம்ம உலகம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், இவனுங்க உலகம் பாருங்க அங்கே ஒரு மாதிரி இருக்கு, டார்க்காக இருக்கு. வந்துட்டேன். அடுத்து எங்கே போனோம்? அடுத்து இந்த வழியாக தான் போகணுமா? ரைட்டு. யாருங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க? அதான் இந்த டும் டும் சாகுரு தாங்க. இவனு தாண்டியாச்சு. ஐயோ, படுத்துருக்காங்களா? தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏணி. ஏறு வலிமை கொண்டு ஏறு. எப்பா வந்துட்டோங்க. ஐயோ, இது தாண்டிடுமா? தாண்டிடு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 51 ஸ்டேஜில் 49 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். அதாவது இன்னும் 2 ஸ்டேஜில் கேமையே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த சின்சானா இருந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டான். விளையாடுறது யாரு? உங்கள் ஃப்ராங்க்லின் ஆச்சே. எப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பேன்? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமையே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்பா தாண்டு. வந்து இந்த சைடுக்கா தாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமோட எண்டுக்கே நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரோப்ளெக்ஸ் சார் நமக்கு ஒரு சூப்பரான கேம் தான் போட்டு தந்தாரு. அந்த கேமையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.